திமுக என்பது சொன்னதை தான் செய்யும், சொல்வதை தான் செய்வோம். ஒரே வரையில சொல்லிடுறேன். திமுக மேல எப்பங்க குற்றச்சாட்டு இல்லாம சொல்லியிருக்கீங்க? எல்லாவற்றிலும் தமிழர்கள் தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சமுதாயம் தேசிய உணர்வுள்ள சமுதாயம். ஆனால் தமிழ் அரசியல் பிரிவினை சொல்கிற ஒரு அரசியல். அடைந்தால் திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடுமா. என்னடா திராவிட நாடு அடைவேன்னு சொன்னியே, இல்லையே பின்னாலே சொன்னமே, ரைடர் கொடுத்தமே, சுடுகாடு போகணும், அது போயிடும்ல. நாங்க அப்படி வீராவேசம் பேசி தமிழை பிரிவினை உள்ளவர்களாக, ஏதோ தமிழ் சமுதாயம் இந்தியாவோடு ஒட்டாததாக பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் பேசுவான். இந்த இந்திய துணைக்கண்டத்தில் அப்படிமா, இந்தியன் சப்கான்டினென்ட், இது வெள்ளக்காரன் பேசின வார்த்தை, இந்தியன் சப்கான்டினென்ட். இந்தியா துணைக்கண்டம் எல்லாம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு, திருநாடு. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். அப்போ தமிழ் சமூகம் ஆன்மீகமயமானது, தமிழ் அரசியல் நாத்திகம் பேசுவது. தமிழ் சமூகம் பன்மொழி சமுதாயம், தமிழ் அரசியல் தமிழ் சாவனிசம். தமிழ் சமூகம் தேசிய சிந்தனை உள்ளது, தமிழ் அரசியல் என்பது பிரிவினைவாதம் பேசக்கூடியது. நாலாவதா முக்கியமான சொல்றேன், தமிழ் சமுதாயம் பிராமணர்களை போற்றுகிற மதிக்கிற சமுதாயம். தமிழ் அரசியல் தான் பிராமணர்கள் மீது துவேஷம் பாராட்டுகிற அரசியல். பல இடங்கள்ல பிராமணர்கள் என்பவர்கள் அந்த அந்த ஊரினுடைய மிக மிக முக்கியமான ரெஸ்பெக்டபிள் சிம்பிள் ஆஃப் தட் ஃபேமிலி, தட் ஹவுஸ், தட் வில்லேஜ், தட் டிஸ்ட்ரிக்ட். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 ஜாதிகளுக்கு இடையே பிரச்சனை வந்தது, கலவரம் எல்லாம் வந்தது. அப்போ அமைதி பணிக்காக நாங்கள் போயிருக்கும் போது அவர் சொன்னாங்க, எங்க ஊர்ல இந்த மாதிரி கலவரம் எங்க மாவட்டத்தில் வர்றதுக்கெல்லாம் காரணம் இந்த ஐயர்கள் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊர்ல ஐயரே இல்லை. நான் சொன்னேன், நான் கேட்டேன், இந்த ஊர்ல பிராமணே இல்லை, எங்க ஐயரே இல்லைங்க, எப்படி கலவரத்துக்கு ஐயர் காரணமா இருக்க முடியும்? அந்த பெரியவர் சொன்னாரு, அவங்க இல்லாததாங்க காரணம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா எனக்கு புரியல, புரியும்படி கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க. அவர் சொன்னாரு, நாங்க எப்பயுமே கோவம் தாங்க, எங்களுக்கு கோவம் வந்துட்டா எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே அருவாள் எடுப்போம், கம்பு எடுப்போம், வேல் கம்பு எடுப்போம், கத்தி எடுப்போம், சண்டை போடுவோம், குத்திக்குவோம், வெட்டிக்குவோம். ஆனா அப்பெல்லாம் முன்னால 20 வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர்ல யாரோ 1-2 பிராமணர் இருப்பாரு, அவர் வாத்தியாரா இருப்பாரு, இல்ல கோயில் பூசாரியா இருப்பாரு, இல்ல இந்த ஊர்ல போஸ்ட் மாஸ்டரா இருப்பாரு. உடனே உள்ள வருவாரு, தலையிடுவாரு. அவரை நாங்களாம் ரொம்ப மதிப்போம், ஏன்னா அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்டா இருப்போம். நாம பேர் சொல்லிட்டே அருவாளை கீழே போடு எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம், வெட்டினா சரியாயிருமாடா, அப்படி ஆடா இப்படி ஆடான்னு மூர்க்கத்தனமா அவர் உள்ள புகுந்து அருவாளெல்லாம் கீழே போட வச்சிருவாரு. ஐயா எங்களுக்கு தேவைங்க, கோபம் உச்சியில் ஏறும்போது ஒரு 5 நிமிஷம் பொருடான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்க, அவர் இல்லைங்க எங்களுக்கு. அதனாலதாங்க அந்த கலவரம். இப்ப எங்க ஊர்ல கலவரம் ஏன் வருதுன்னா, பொருடா பேசிக்கலாம்டா, இருடா இப்ப என்னடாச்சு அப்படி கேட்க ஆள் இருக்கல. இல்ல, எல்லாம் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. எல்லாரும் சென்னை பக்கம் போயிட்டாங்க, மும்பை போயிட்டாங்க, ஃபாரின் போயிட்டாங்க. எங்க ஊர்ல யாரும் இல்லை. அதுதாங்க அந்த கலவரத்துக்கே காரணம்னாரு. இதுதான் நம்ம சமுதாயம். ஊர்ல பெரியவங்க தமிழ் சமுதாயம் பேசுகிறது இதுதான். இந்த பிராமணன் இருந்தாதான் இந்த ஜாதி கலவரம் இருக்காது என்பது தமிழ் சமுதாயம். ஆனால் இந்த பிராமணர்கள் தான் ஜாதி பிரச்சனைக்கே காரணம் என்று சொல்வது இந்த திராவிட கேவலமான அரசியல் பேசுகிறது. இது கேடுகட்ட அரசியல் பேசுகிற பேச்சு. இந்த வித்தியாசம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த சமுதாயத்தினுடைய சிறப்பு எல்லாம் நன்றாக உணர்ந்துதான் சொல்றேன். என்னடா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சிலர் சொல்லுவான், நண்பர்கள் பேசிக்குவான். கிணத்துல கல்லை தூக்கி போட்டாதான் அது பாட்டுக்கு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் மேல வராம அப்படியே இருக்கும். பிராமின் கிணத்துல போட்ட கல்லு இல்ல, கிணத்துல போட்ட பந்து, எவ்வளவு அமுக்குனாலும் அது மேல வரும். அது அந்த பந்தை நீங்க தண்ணிக்குள்ள அமைக்க வைக்கவே முடியாது, கையை எடுத்து அடுத்த நேரத்தில் மேல வரத்தான் செய்யும். ஏனென்றால் இதற்கென்று பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு 5000 ஆண்டு கால ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது, அந்த ஆச்சாரம் இருக்கிறது, அனுஷ்டானம் இருக்கிறது, வேதங்களை காப்பாற்றிய அந்த புண்ணியம் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது. இதெல்லாம் எப்படி ஒரு அரசியலும் ஒரு ஸ்டாலினும் வீரமணியும் கருணாநிதி வந்து ஒழித்து விட முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. 30 முக்கோடி தேவர்களும் ஒரு சமுதாயத்தின் பக்கம் இருக்கும் போது 3 பேர் திராவிட மாடல் பேசுறேன் இந்த சமுதாயத்தை ஒழித்து விட முடியும் நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசுறேன். அந்த ஆரம்பத்திலே சொன்னேன், நான் இங்க அரசியல்வாதியா இல்ல, ஒரு சமுதாயத்தின் நண்பனாக வந்து பேசுகிறேன் என்று சொன்னேன். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.
நமது முன்னோர்கள் செய்த தொண்டு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ் சமுதாயத்தில் இடஒதுக்கீடு இல்லை, படிக்க வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு இருக்கிற பிரச்சனை தான். ஆனால் இந்த தமிழகம் என்பதோ இந்தியா என்பதோ பரந்துபட்ட பாரதம் என்பதோ, காரைக்குடி நகரத்தார் பக்கம் போகிறப்ப சொல்லுவாங்க 1000 ஜன்னல் வீடு, அப்படி சொல்லுவாங்க. 1000 ஜன்னல் வீடு, அந்த வீட்டில் போனால் 1000 ஜன்னல் இருக்கும். கல்வியில பிராமணர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது, வேலை வாய்ப்பில் மறுக்கப்படுகிறது, எவ்வளவு படித்தாலும் வேலை கிடைக்கவில்லைங்கிறதுலாம் இந்த 1000 ஜன்னல் வீட்டில் ஒரு 50 ஜன்னலை மூடி வச்ச மாதிரி தான். 950 ஜன்னல் நமக்கு திறந்திருக்கிறது என்பதை நான் ஞாபகம் வச்சேன். இங்க மேடையில் அமர்ந்து சாதனை பெண்மணிகள் பல பேருக்கு விருது கொடுத்தீங்க, பாராட்டினீங்க. யாருமே இடஒதுக்கீட்டில் அவங்க இந்த தொழில் முனைவோரா முன்னேறவில்லை. இந்த மன்றத்தில் இருந்து கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் முறையான சமூக நீதி வரும் வரை, அந்த முறையான சமூக நீதியை வழங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் வரை பிராமண சமுதாயம் வேலை தேடுகிற சமுதாயம் இல்லாமல் வேலை கொடுக்கிற சமுதாயமாக நாம் மாறோம். கொடுக்கலாம் 10 பேருக்கு வேலை, நாம வேலை தேடணும், வேலை கொடுக்கலாம், அப்படி யோசிப்போம். நாம அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லியிருக்கு. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி, சிறைத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வெக்கக்கேடு, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க, அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவர் சட்டத்துறை அமைச்சர், கோர்ட்ஸ் எல்லாம் இவர் கீழே. இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாங்க. அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான். அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. வருவது உறுதிதான். ஏன்னா டாஸ்மாக் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின். ஏன் நீங்க இது டெல்லி அரசியல், தமிழ்நாடு அரசியல், இது சென்னை அரசியல். டெல்லிக்கெல்லாம் ஏன் போறீங்க? தமிழ்நாட்டுல பாஜக எடுபடுமா செஞ்சா தானே தெரியும். நாங்க செஞ்சு காட்ட போறோம். எடுபடுமா எடுபடாதான் அப்புறம் பார்ப்போம். செய்வது உறுதின்னு சொல்லிட்டேன். டாஸ்மாக் வழக்கில் என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்கன்னா அப்ப வீரியம் அதிகரிக்கும். நிச்சயமா வீரியம் அதிகரிக்கும். நான் சொல்லிட்டேன் பாருங்க, காவல்துறை இன்னைக்கு நைட்ல இருந்து தூங்கக்கூடாதுன்னா தமிழ்நாட்டுல காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு இரவு இருக்கும். ஒரு சீனியர் ஆபீசர் கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல்துறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும்? சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும்? எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையா? இல்ல ஸ்ட்ரீட்ல பெட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறையை பிடிச்சு பாரதிய ஜனதா கட்சி அடைச்சு வச்சு வேலை செய்யக்கூடாது. மரியாதை கொடுக்கும். there is a respect. ஒரு முறை பொறுத்துக்கிட்டோம், 2 முறை பொறுத்துக்கிட்டோம், 6 முறை பொறுத்துக்கிட்டோம். எல்லாம் ஒரு லிமிட் தான். டிவிக்கு முதல்ல வர சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. டிவிக்கு என்ன சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா? என்ன டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கு மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாடகம் யாரு பண்றாங்க? யாரு விஜய் அரசியல் 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிவிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணுதா விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம், சகோதரர் விஜய் அவர்கள். ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். சும்மா இந்த குசி ஆனந்த் உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை கொடுக்க கூடாது. நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க. களத்துக்கு வா. அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? என் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன? சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமான. அதனால எங்களை பொறுத்தவரை இதை நாங்க தீவிரப்படுத்த போறோம்.
அடுத்த ஒரு வாரத்துல, இனி நாங்க தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம். இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது. காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது. எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம். இதுவரை கடைசியாக 7 கடிதம் கொடுத்தோம். 7 ஆர்ப்பாட்டத்திற்கு 7ஐயும் நிராகரிச்சிருக்கிறாங்க. 7க்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க. ஜனநாயகத்தினுடைய குரல் விளைய காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிர் அணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள், தாய்மார்கள், மகளிர் அணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறோம். ஏப்ரல் முதல் வாரத்துல ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் டாஸ்மாக் கடையை மூடி பூட்டு போட போறோம். இந்த 2 போராட்டமும் அடுத்த 15 நாட்களுக்குள்ள 2 தேதியில் நடக்கும். 22ஆம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அறிவிக்க போறதில்லை. காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது. இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. விதவிதமான போராட்டம், ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். மே 2026 வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு அது தெரியாத அதிகாரிகள் கமிஷனரா, டிஜிபியா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சேரல திமுகவை காக்கா பிடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தி இருக்கிறார். இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசிய அரசியல்வாதி நான். ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு ராத்திரியிலிருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேங்க. வெரி கிளியர், வெரி கிளியர். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்.